அவர் இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்சு வேணால் அதை பற்றி யோசிக்கலாம். முதலமைச்சர் ஆகணும்னா இதுதான் தமிழ்நாட்டோட வரலாறு. வந்தவொன்னே ஆட்சி பிடிக்க யாருமே. அவர் தான் வந்து எந்த அணி இருந்தாலும் 2 மாதம் கழிச்சு உங்களுக்கு இது பதில் கிடச்சிடும். அவர் வந்து நிறைய நல்லது பண்ணட்டும், வேணாம் இல்லை, யார் வேணால் நல்லது பண்ணலாம். ஆனால் ஆட்சி பிடிக்கிறது சாத்தியமே கிடையாது. மக்களுக்கு இதை செய்வோம் அதை செய்வோம்னா எப்படி செய்ய முடியும்? என்ன திட்டம் இருக்குது அவர்கிட்ட, என்ன கொள்கை இருக்குது சொல்லுங்கள். எதுவுமே தெரியாமல் நான் வந்து மக்கள் அவர் ஸ்டாலின் சார் அது நீங்கள் இப்படி பண்ணி இது பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறாரு. அன்றைக்கி 41 பேர் இறந்த இடத்துல உடனே ஓடுனது யார்? அங்கே உள்ள நம்ம முதல்வரும் அங்கே உள்ள மந்திரியும் தான் அங்கே போயிட்டு எல்லாமே பண்ணாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன ஆகிடுது, உடனே அவங்க தான் பண்ணாங்க, இவங்க தான் பண்ணாங்க. அதெல்லாம் தவறு. நீ முதல்ல ஒரு தவறு செஞ்சினா அதை ஒத்துக்கிறதுக்கு உனக்கு தைரியம் வரணும். புரியுதுங்களா? இன்றைக்கி பெண்களுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்கிற உன் குடும்பத்திலேயே பெண்களோட பாதுகாப்பு இல்லையே. அப்போ இதெல்லாம் நம்ம ரசிகராக ஒரு நடிகரை வந்து ரசிகராக ரசிச்சுட்டு போகலாமே தவிர அவங்கள வந்து நம்ம இது பண்ண முடியாது.